என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப இதுவும் நாடகம் தானா? சி சிச்சி அப்படிலாம் இல்லைண்ணே. அது நிஜம்தான். அவன் என் மேல பாசமா தான் இருக்கான். என்னம்மா எனக்காக சொல்றியா? அண்ணே, அவன் உண்மையிலே உன் மேல பாசமா இருந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியுமா? நீ சொன்ன பதில் அந்த சந்தோஷமே இல்லையே. என்னம்மா என் சந்தோஷத்துக்காக போய் சொல்றியா? ம்ஹும். அப்படிலாம் இல்லைண்ணே. இன்னும் அப்படியே பழைய மாதிரி தான் இருக்கானா? அண்ணே, நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும், அவனுக்காக நான் என்ன பண்ணியிருந்தாலும், அதுக்காகலாம் உடனடியா சக்தியால மாற முடியாதுன்னு. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேற. அது நாசமா ஆறதுக்கு நானும் ஒரு காரணங்கிற ஆத்திரம் அவனுக்கு எப்பவுமே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஆனா அவன் மாறிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. இன்னும் எவ்வளவு நாளைக்குமா? அவனுக்காக நீ உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்க. இன்னும் அருமை அவனுக்கு புரியலன்னா எந்த நம்பிக்கையில அவனுக்காக நீ காத்துட்டு இருக்க போற? இந்த பாரு, இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அவன் உன்னை ஏத்துக்கிட்டான்னு தெரிஞ்சதும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச எனக்கு அவன் உன்னை எப்படி ஏத்துக்க வைக்கணுங்கிறதும் தெரியும். அடிக்கிற விதத்துல அடிச்சா நம்ம வழிக்கு வருவான். அண்ணா, திரும்பவும் நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவன் கோவக்காரன் தான், முரடன் தான். ஆனா ரொம்ப இலகுன மனசுன. அவனை மிரட்டி உருட்டி எல்லாம் பணிய வைக்கவே முடியாது. அன்பால தான் அவனை கட்டி போட முடியும். அது என்னால முடியும்னு. அது இல்ல மலரு. அண்ணா, இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உன் உதவி தேவைப்படுறப்போ நானே வந்து உன்கிட்ட கேக்குறேன். அது வரைக்கும் நீ இதுல தலையிடாத. ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஐயோ சாமி, தயவு செஞ்சு நீ புதுசா எதையும் ஆரம்பிக்காத. நீ போய் தூங்குன, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ போன. என்னமா பண்ண? ஏய் சக்தி, Don't touch. I'm steady. எனக்கு தெரியும். நீயே நிற்கிற? உட்காரு. சக்தி, உட்காரு. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கு. செம்மையா அப்படியே செல்ல மாதிரி இருக்கு. ரேவதி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. சாரி சார், நீ எப்பயுமே அழகாக இருப்ப.